ஒரு அருமையான ஒரு வாசகத்தை நேற்று தினம் நான் படிச்சேன். அந்த வாசகத்துல இருக்கு, யாரோ ஒருவர் மூலியமாக விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளாத, ஆரம்பத்தில் யாரோ ஒருவர் மூலியமா நம்மளுக்கு விசுவாசம் வரும். அது நம்முடைய நண்பனாக இருக்கலாம், நம்முடைய அம்மாவாக இருக்கலாம், நம்முடைய அப்பாவாக இருக்கலாம், நம்முடைய கணவனாக இருக்கலாம், நம்முடைய மனைவியாக இருக்கலாம். அவர்கள் மூலியமா தான் இந்த சபைக்கு வந்திருக்கலாம், சத்தியத்தை கேட்டிருக்கலாம், விசுவாசம் நமக்குள்ள வந்திருக்கலாம். ஆனால் ஒரு நாள் அவர்கள் விழும்போது நீயும் விழுறனா, அப்போ நீ அவங்க விசுவாசத்திலே இருந்துட்டான்னு அர்த்தம். நீ உள்ள வந்த பிறகு அவர்கள் கொடுத்த விசுவாசத்தை பார்க்கலாம், சத்தியத்தின் வாயிலாக நீ உனக்கு தேவனால் ஏற்கப்படக்கூடிய விசுவாசத்தை பெற்றிருந்தால், உன் பெத்த தாயே விழுந்தாலும் நீ விழமாட்ட. ஏன்னா நீ பெற்றது அவங்க கொடுத்த விசுவாசம் அல்ல, நீ பெற்றது கிறிஸ்துவானவரே உனக்குள்ள துவக்கின விசுவாசம்.